ஆர்ஓ டெக்னீஷியனாக இருந்தாங்க முதல் ஆர்ஓ டெக்னீஷியனாக இருந்தாங்கண்ணா. இப்போ பையன் இருந்ததுலேருந்து வேலைக்கு போகிறதில்ல, தனியாக கடை வச்சுருந்தேன். இப்போ மாவட்ட உதவியாளராக வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஆமாம், வாய்ப்பு பேச முடியாது. இன்னும் கஷ்டமாக தான் சார், இப்போ இன்னும் கஷ்டமாக தான் இருக்காங்க சார். இதுக்கு மேலே இப்போ அங்கே இல்லைங்க சார். நாங்கள் ஆண்டவங்க அந்த வீடு காலி பண்ணி வேறு பக்கம் போயிட்டோம். வேறு பக்கம் ஓகே ஓகே. இல்லை இது மட்டும் தான் கொடுத்தாங்க சார், மேலே மட்டும் கொடுத்துருக்காங்க. திங்கக்கிழமை வந்து பார்க்க சொல்லி சார். இது மாதிரி அவருக்கு கஷ்டப்பட்டாரு, 41 உசுறு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டாரு. அவரும் அழுதாரு. அதுக்கப்புறம் அழுதுட்டு அவர் அழுது சமாளிச்சுட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு மீண்டும் பார்க்குறப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி சார், ஆரம்பத்திலே அவர் அதாங்க சார் சொன்னார், எனக்கு உரிய பர்மிஷன் கிடைச்ச உடனே நான் வருவேன் கண்டிப்பாக கரூர் இருக்குன்னு. அதே மாதிரி அவர் முதலமைச்சர் ஆகிட்டார், வந்து பார்த்தாரு. பரவாயில்லைங்க சார். எனக்கு நான் வேலைக்கு போனாலுமே என் வீட்டுக்காரமாக தான் யூஸ் ஆகுங்க சார். இல்லைங்க சார், எல்லாம் ஒட்டுமொத்தமாக தான் சார், ஒட்டுமொத்தமாக. எதுவும் சொல்லிங்க சார், கொடுத்தாரு. அவர் கொஞ்சம் அழுதுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அழுதா இல்லை, மண்டே வர சொல்லியிருக்காங்க சார். என்னன்னு தெரியல. விமல் சார் என் பேர். சார் அலுவலக உதவியாளர்னு சொல்லி போட்டு நான் கடைசியில் ஏதாவது நான் இடையில இறக்கலாம் சார். இடையில ஏதாவது எல்லாருக்கும் இருந்தாலும் ஏதாவது நடக்கலாங்க சார். அப்படிங்கும்போது ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு இருந்துச்சுன்னா ஏதாவது ரிட்டையர்மெண்ட் ஆகினா கூட என் வீட்டுக்காரமாக உதவியாக இருக்கும். அவ்வளோதான். சரி சார், தேங்க்யூ. உங்களுக்கு கிடைச்சிருக்கா? வீட்டுக்காரர் எனக்கு கிடைச்சிருக்குங்க சார்.